கனடாவிலயுமே ஒரு தேர்தல் நடக்கிற சமயத்துல இப்போ ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அவரோட ம். ட்ரூத்துங்கிற அந்த சோஷியல் மீடியா அவருக்காக ஒன்று உருவாக்கி அவர் அதில் தான் போட்டுட்டு இருப்பாரு. அதையா ட்ரூத்தா பேசுவாரா? ட்ரூத்து தான். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து வாங்க எங்களோட 51வது மாகாணமா கனடா மாறிடணும். மாறிடுச்சுன்னா நீங்க என்ன சலுகை வேணா உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம நாடு வளம் மிகுந்த ஒரு நாடா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அகண்ட அமெரிக்காவுக்கான திரும்ப ஒரு குரல் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, டாரிஃபும் 0வா இருக்கும். நீங்க ஈஸியா பார்டர் கிராஸ் பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்டேட்டா வந்து அது இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதுக்காக யாராவது நாட்டை அனுப்பாங்களா? இதுக்காக நாட்டை அடமானம் வைங்கிற ரேஞ்சில் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, இப்ப எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. அதுல வந்து ஜஸ்டின் ட்ரூடோவோட லிபரல் பார்ட்டி அவங்க வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர் கட்சிக்குள்ளே எதிர்ப்பெல்லாம் வந்தோன்னா பதவியை ராஜினாமா பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த லிபரல் பார்ட்டிக்கு மார்க் கார்னியை வந்து தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப அவரோட அந்த மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் பார்ட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 172 மெஜாரிட்டின்றாங்க. 167 வந்துட்டாங்க. திரும்ப அவர் தான் பிரதமரா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்டின் ட்ரூடோ தலையீடு இருக்குமோ இருக்காதா? ஜஸ்டின் ட்ரூடோ அவரு கட்சிக்குள்ளே யாரும் மதிக்கலங்கிறனால அவரே விலகிக்கிட்டாரு. ஸோ மார்க் கார்னி வந்து அவர் ஹேண்டில் பண்ண விதம், ட்ரம்ப்பை வந்து ஹேண்டில் பண்ண விதம், இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுத்ததுனால தான் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்றாங்க.